ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். மினி விலாக் பார்க்கலாமா? அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கூட நினச்சிட்டு இருப்பேன், என்ன மாமி 4 நாளாக போஸ்டிங்கே போடலை, என்ன ஆச்சுன்னு. அது நான் இப்போ சொல்கிறேன். நான் சென்னைக்கு போயிருந்தது என் தம்பியோட வருஷாப்திகத்துக்காக போயிருந்தேன். அந்த 4 நாளும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கு எதுவும் எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல. நான் எங்கேயுமே வெளியில் போல, வீட்டோடு தான் இருந்தேன். ஆனாலும் கடைசி நாள் அன்றைக்கி, அதாவது முந்தானேத்துக்கு நினைக்கிறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளும், அதாவது எங்கள் அண்ணா பிள்ளை, என்னோட பொன் பிள்ளை, எங்கள் அக்கா, என் தம்பியோட பொன் பிள்ளைகள் கூட பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. அதாவது ஒரே ஜோக்ஸ் சொல்கிறது, வேறு ஏதாவது ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப எல்லாருமே சேர்ந்து இருக்கணும், எல்லோரும் தன் வீட்டுக்கு வரணும், அப்படி தான் நினச்சிப்போம். ஸோ நாங்கள் எல்லோரும் இதுதான் ஒரு ரியல் ட்ரிபியூட் அவனுக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியோடையே நான் சென்னை விட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன். இது ரொம்ப நாளைக்கு என் மனசில் இந்த நினைவுகள் அசைப்போடும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல் கறி, ரசம், அந்த இன்ஸ்டன்ட் பொடி பண்ணினேன் இல்லையா, அதை வச்ச ரசம். சொல்லு, இது என்ன கப்பு வச்சு நிற்கிறேன்? ஏதாவது ஸ்வீட்டு, குலாப் ஜாமுன் எதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதான் இல்லை. இது என்னோடய வைரத்தோடு ரொம்ப நாளாக க்ளீனே பண்ணலை. பாருங்க எப்படி இந்த இடுக்கிலெல்லாம் போய் இந்த நிறைய அழுக்கு பூந்துன்னு விடுறது. இதுக்கு இதை க்ளீன் பண்ணணும்னுட்டு நான் இது ஷாம்பூ தான் போடுவேன். இதுக்கு கொஞ்சமாக ஜலத்தை ஊற்றிட்டு, பதஞ்சலியோட ஷாம்பூ, இதை கொஞ்சம் நாளைக்கு அப்படியே போட்டு வச்சுருப்பேன். ஊறிட்டு இருந்தானாக்கா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நல்லா அது அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். நல்ல பளபளன்னு ஆகிடுது பாருங்க. ஜாஸ்தி நான் ஒன்றும் இது பண்ணலை, கையாலே தான் தேய்ச்சேன். ஷாம்பூவில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். இந்த திருகுக்கு பின்னாடிலாம் பாருங்க, ரொம்ப அழுக்கு சேர்ந்துருந்தது, எல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? ப்ளவுஸ் பீஸ் எல்லாம். இப்போ இந்த கோலம் டிசைன் வந்திருக்கு இல்லையா, இது என் பொண்ணு சிவமலை ஆண்டவர் கடை இருக்குல்ல மயிலாப்பூரில், அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இது எல்லாமே ஒரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த புடவையாலும் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் 120 130 அந்த மாதிரி விலை. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இல்லையா?